ஹலோ கைஸ், திஸ் இஸ் டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். இந்த வீடியோவில் டயபெட்டிஸ் எப்படி உருவாகுது, டயபெட்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டயபெட்டிஸ் ரொம்ப இன்க்ரீசிங்லி ப்ரெவலண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசன்ட் கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்தியாவில் டயபெட்டிஸ் இருக்காமா. முக்கியமாக கேரளாவில் 5 பேருக்கு ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்காமா. கூடிய சீக்கிரத்தில் கர்நாடகாவும் தமிழ்நாடும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இதை கேட்டோன்னே சின்ன கலைவான விவேக் சார் சொல்வார்ல, எந்த ஊர் கேரளம், என்ன நடனம் கதகளி, அந்த மாதிரி என்ன மோனே நாயர்கடை சாயால சக்கரை குறைச்சு அதிகமோ மனசுலாய். ஸோ டயபெட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. டைப் 1 ஒன்று இருக்கு, டைப் 2 இருக்கு. டைப் 1 டயபெட்டிஸ் நம்ம எதுவுமே தப்பே பண்ணல. நம்ம பிறக்கிறப்பயே ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்னால இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சுரக்காம போயிருது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அன்பார்ச்சுனேட்லி தெர் இஸ் நோ அதர் ட்ரீட்மெண்ட் அதர் தேன் கிவிங் இன்சுலின். வெளியே இருந்து நம்ம இன்சுலினை எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம். ஏன்னா பாடிக்குள்ள இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது. இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணாலும் இது ஜெனட்டிக்கா மாறாது. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் சித்து ஸ்ரீராமோட சாங் மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம். என்ன பாட்டு கொடுத்தாலும் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்ட்டு இழுப்பாரே தவிர நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அதை மாற்ற முடியாது. அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டை கொடுத்தா பாட்டு நல்லா வரும். அதான் டைப் 1 டயபெட்டிஸ். இன்சுலின் கொடுத்தா சரியாகும். டைப் 2 டயபெட்டிஸ்னா என்னன்னா, இன்சுலின் நல்லா சுரக்குது, நம்ம பிறக்கிறப்ப நல்லா பேங்க்ரியாஸ்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆனா அந்த இன்சுலினை கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு கண்ட டயத்துல சாப்பிட்டு அடிச்சு துவைச்சு உரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால இன்சுலின் ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் பாட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்தாலும் தப்பான டயத்துல தப்பான பாட்டை பாடினதுனால இப்ப பாடுறதே கிடையாது. ஸோ அதனால இந்த வீடியோல டைப் 2 டயபெட்டிஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது இன்சுலின் இருக்கு ஆனா இல்ல, யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்குடா இன்சுலின் ஆத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி கேக்குது. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஒரு ரிச் மேன் டிசீஸ். அதாவது வேலைக்காரங்க இந்த மாதிரி நல்லா ரிச்சா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்க தான் ஒன்றும் வேலை பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேல இருந்து கீழே வர்றதுக்கு எலிவேட்டர், கீழே இருந்து மேல போறதுக்கு எஸ்கலேட்டர், வீட்டுல இருந்து க்ரோசரி ஸ்டோர் போறதுக்கு காரு, அங்கிருந்து உடனே இன்னொரு பைக்கு, அந்த மாதிரி மூவ்மெண்டே இல்லாம எவ்வளவு குறைச்சு எக்ஸர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணுவாங்க ரிச் பீப்புள். இது நான் சொல்ல சொல்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கல, நம்மளும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? அதே தான். அந்த மாதிரியான ரிச் லைஃப் ஸ்டைலை நம்ம அடாப்ட் பண்ணதுனால இப்போ டயபெட்டிஸ் கொஞ்சம் ரொம்பவே இன்க்ரீசிங்லி காமன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டயபெட்டிஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்சுலின் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ட், பிரெயின், லங்ஸ், கிட்னிஸ், இந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸுக்கு செல்ஸ் அப்படின்ட்டு அணுக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த செல்ஸ் ஒழுங்கா இருந்தா தான் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு. ஸோ இந்த எனர்ஜி எப்பப்பெல்லாம் அந்த செல்லுக்கு பசிக்குதோ நம்ம சாப்பிடுறதுல இருந்து எனர்ஜியை எடுத்து அந்த செல் ஆக்டிவ் ஆயிரும். ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம எனர்ஜெட்டிக்கா எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த அணுக்களுக்கான எனர்ஜி மெயினா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம சாப்பிடுறதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த செல்ஸுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுல உள்ள ஆசிட் அந்த சாப்பாடை 3ஆ பிரிச்சிருது. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் சுகர், புரோட்டீன் ஆர் ஃபேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட், இந்த 3 the 3 great Tamil kingdoms மாதிரி சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ். ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸும் சேர்ந்து நம்ம ஒரு கிங்டம் மாதிரி நம்ம பாடியை கம்ப்ளீட்டா ரூல் பண்ணணும். ஸோ அதான் நமக்கு எந்த ஒரு டயர்ட்னஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு சேரா, சோலா, பாண்டியாலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் 23 புலிகேசி தான். ஸோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து இந்த 3 கேட்டகரிஸா நம்ம ஹார்மோன்ஸ் பிரிச்சிருது. கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்படின்ட்டு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் சுகர் தான் இன்சுலின் ஆக்ட் பண்ணுது. ஸோ இன்சுலினோட வேலை என்ன?
நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸை தூக்கிட்டு போய் அப்படியே செல்லு கிட்ட கொடுத்து இந்தாடா நீ வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்லு. நம்ம வடிவேலு சார் சொல்ற மாதிரி இங்க இருக்க டெல்லியை அப்படியே தூக்கி வச்சு மெட்ராஸ் பக்கத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராதுல அப்படின்னு. சோ எப்பப்பெல்லாம் இந்த அணுக்கள் இந்த செல்ஸ் எல்லாம் வந்து பசியோட இருக்கோ இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இன்சுலின் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மூலமா எனர்ஜி கொடுக்குது. சோ அணுக்கள்லாம் பயங்கர சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எனர்ஜி கொடுத்து கொடுத்து எக்கச்சக்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த அணுக்கள் செல்ஸ் எல்லாம் சொல்றது டே போதும்டா, இதுக்கு மேல எனக்கு எதுக்கும் நீ தர வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடுறா அப்படிங்குது. ஆனா போறதுக்கான இடம் இல்லை. சோ இந்த அணுக்கள் இந்த செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி யூ ஆர் ரிஜெக்டட், சங்கூதுற வயசுல என்ன சங்கீதா போய் தூங்கு அப்படின்னு இந்த இன்சுலின் அனுப்பிச்சு விடுறது. ஸோ இன்சுலின் வந்து ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி மாதிரி சுகரை வந்து எடுத்து எடுத்து செல்லுக்கு கொடுக்குது. செல்லு வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு சுகர் நிறைய இருக்குடா அப்படின்ட்டு அது என்ன பண்றதுன்னு தெரியாம காதல் பரத் மாதிரி 99999 சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இன்சுலின் என்னதான் காதல் பரத் மாதிரி லூஸ் ஆனாலும் ஸ்டில் இட் இஸ் வெரி லாயல் டு த செல். இந்த செல்லுக்கு என்ன முக்கியமோ அதுதான் அது பண்ணும். ஸோ அதனால இந்த எக்ஸஸ் சுகரை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஃபேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம தொப்பையில போய் வந்து சேர்த்து வச்சுக்குது. ஏன் சேர்த்து வச்சுக்குது அப்படின்னா லேட்டர் ஆன் இவனுக்கு எப்பயாவது பசிக்கும், அப்ப பசிக்கிறப்ப இந்த உள்ள ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி சுகரா கொடுத்துடலான்னு அந்த இன்சுலின் யோசிக்குது. அந்த லூசு இன்சுலினுக்கு தெரியல இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரவே வராதுட்டு. ஏன்னா நமக்கு சுத்தி நல்ல ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு நிறைய அபண்டன்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாத்திரமா வச்சிருப்பாங்க. எதுக்குடா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. கடைசியில எந்த ஜெனரேஷனும் யூஸ் பண்ணாம பொட்டி போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. அது இடத்த அடைச்சு வீங்கிக்கிட்டு நிற்கும். அப்படிதான் நம்மளோட பெல்லி ஃபேட்டுங்கிற தொப்பை வந்து ஃபார்ம் ஆகும். எப்ப ஒருத்தவங்களுக்கு தொப்பை வந்துருச்சோ அப்பவே வந்து அவங்களோட இன்சுலின் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடலாம். ஒரு டெஸ்ட் எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்ம ஊர்ல என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா தொப்பை இருந்தாதான் நல்லா வந்து செழிப்பா இருக்காங்க. எங்க அம்மாலாம் நான் குண்டா இருந்தப்ப இப்பதானே நீ டாக்டர் மாதிரி இருக்க, இப்பதானே எல்லாரும் நீ டாக்டர் நம்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா கிட்ட நீங்க எம்பிபிஎஸ் கோர்ஸ் டிசைன் பண்ண சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 வருஷம் மெடிக்கல் காலேஜை முடிச்சுட்டு மிச்சம் உள்ள 1 வருஷத்தை வந்து நல்லா சாப்பிட்டு தொப்பையை வளர்த்துட்டு ஒரு கிளினிக்கை போடுறா, அப்பதானே நீ டாக்டர் நம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா தொப்பை கொஞ்சம் பெருசாக இன்சுலின் வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கடைசியில இன்சுலின் வேலை செய்யாம போயிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த எக்ஸஸ் சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட் நான் சொன்னேன்ல அதை வந்து செல்லுக்கும் போக முடியாம ஃபேட்டுக்கும் கன்வெர்ட் பண்ண முடியாம பிளட்ல போய் ஜாயின் ஆகும். அப்பதான் உங்க பிளட் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். we call it as sweet blood. ஸோ மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் இன்சுலினை வந்து நக்கல் பண்ற மாதிரி கண்ணத்தை கிள்ளி ஈச்சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிளட் வந்து ஸ்வீட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சுகர் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா நீங்க அடிக்கடி யூரின் போவீங்க. ஸோ யூஸ்வலி ஒரு ஆள் வந்து 2 to 3 தடவை யூரின் போற மாதிரி இருந்தா உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா நீங்க வந்து 8 to 10 தடவை போவீங்க, மெயின்லி அட் நைட். ஸோ இப்பெல்லாம் வந்து சுகர் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு குளுக்கோஸ் டெஸ்டிங் இருக்கு. முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேஷண்டோட யூரினை குடிச்சு டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. ரொம்ப சுகரியா இருந்தா ஓகே இந்த ஆளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்ட்டு. நல்ல வேலை நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்வீட் பிளட் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுகர் வந்து எல்லா ஆர்கன்லயும் போய் ரீச் ஆகும். லிவர், கிட்னி, ஐஸ், மசில்ஸ், ஸ்கின், கடைசியா உங்களோட ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ அடிக்கடி கேட்கிறோம் 40 வயசு மனிதர் ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாரு, பாவம் 2-3 வருஷமா டயபெட்டிஸ் இருந்துச்சு, சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்படிங்கிறோமே. எதனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துடும். சோ இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல என்ன ப்ராப்ளம்? நம்பர் 1, செல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்பர் 2, ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு எனர்ஜிக்கு எக்கச்சக்கமா எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மாத்தல அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் எவ்வளவுதான் இன்சுலின் கொடுத்தாலும் டயாபெட்டிஸை குணப்படுத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், டயாபெட்டிஸ் அப்படின்னு சொன்ன நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் நம்ம இன்சுலின் தான் கொடுக்குறோம். அந்த இன்சுலின் என்ன பண்ணும், ஏற்கனவே சுகர் எக்கச்சக்கமா இருக்கு, செல்ஸுக்கெல்லாம் வந்து சுகர் வந்து தேவையே இல்லை. அந்த எக்ஸஸ் சுகரை வந்து வேற வழி இல்லாம சுகரை ஃபுல்லா ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி தொப்பையை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க பார்த்துப்பீங்க யாரெல்லாம் இன்சுலின்ல இருக்காங்களோ அவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குண்டாயிட்டே போவாங்க. இன்சுலின் வந்து நம்ம ஃபேமிலியில உள்ள பூமர் அங்கிள் மாதிரி. யாரெல்லாம் லீகல் ஏஜை தாண்டி சிங்கிளா இருக்காங்களோ எல்லாரையும் மேரேஜுக்கு
எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுருவார். பாட்டம் லைன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த செல்ஸுக்கு வந்து எனர்ஜி வந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு, அதை கட் டவுன் பண்ணணும். செல்ஸோட வந்து எஃபர்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸை ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்பர் 1, இந்த அணுக்கள், இந்த செல்ஸோட ஒர்க்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா, அதை வேலை பார்க்க வச்சோம் அப்படின்னா திருப்பியும் அதுக்கு பசிக்கும், திருப்பியும் பசிக்காண்டி உள்ள எனர்ஜியை வந்து பாடியில இருந்து எடுத்துரும். ஸோ அதனால சுகர் லெவல் வந்து கம்மியாகும், டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த எக்ஸஸ் எனர்ஜி, அந்த எக்ஸஸ் சுகர், அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அளவுக்கு அதிகமா இருக்கிற எனர்ஜி லெவலை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அது எப்படி கம்மி பண்றதுன்னா, சாப்பாடை வந்து கட்டுப்படுத்தணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடை கம்மி பண்ணாலே எக்ஸஸ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி ஆயிரும். இந்த செகண்ட் பாயிண்ட்டை ஈஸியா ஃபாஸ்டிங், அதாவது விரத முறை மூலமா ஈஸியா அடாப்ட் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டு சரவணக்கம் கேட்கிறேன், ஏண்டா இந்த நான் 2 பாயிண்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணா எனக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியா ஒரு கோக் குடிச்சுக்கலாமா டெய்லி அப்படின்னா, டேய் இது அந்த மாதிரி காம்பவுண்ட் டீல் கிடையாதுடா, இது பை டயபெட்டிஸ் கெட் ஹார்ட் அட்டாக் ஃப்ரீ, அந்த மாதிரி டீல். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது டயபெட்டிஸ் இருந்தா நான் இன்சுலின் இருக்கேன் ஒன்றும் ஆகாது அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, நான் என்னோட சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அதனால வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாயிருச்சு, எனக்கு இன்சுலின் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப எங்க மாமாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குலாப் ஜாமுன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாரு. மாமா ஏற்கனவே உங்களுக்கு குளுக்கோஸ் இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இன்சுலின் டோசேஜை வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இன்னைக்கு நைட்டு அப்படின்பாரு. இன்சுலின் என்ன காயிலாங்கடையில் இருக்கிற கிலோக்கள்லாம் தகரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்றேன்ட்டு. ஸோ நீங்க இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சம் கம்மியாகுது, அதனால வர எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாகுது, அந்த செல்ஸ், அந்த அணுக்களுக்கான உள்ள தீனி, அந்த சாப்பாடு வந்து கம்மியாகுது. ஸோ இவென்ச்சுவலி இருக்கிற சாப்பாடை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த செல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறமா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கிற சாப்பாடை வந்து கம்ப்ளீட்லி போனதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த செல்ஸுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கும். எப்ப பசிக்குதோ அப்ப அந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்து இன்சுலின் மூலமா எடுத்துக்கிட்டு திருப்பியும் நார்மல் ஆகும். ஸோ நம்ம தலைவர் பாணியில சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வரைக்கும் சோறு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானு, கழுத்து வரைக்கும் சோறு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானு. ஸோ நாங்க நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம்ல, நல்லா பெருசா குண்டா இருப்பாங்க, அவங்க வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் 50 கிலோலாம் ஈஸியா குறைஞ்சிருவாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டு பாருங்க, அவங்களோட இன்சுலின் வந்து உங்களுக்கு தேவையே படாது, அவங்களுக்கு டயபெட்டிஸ் எதுவுமே இருக்காது, பிளட் பிரஷர் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த வெயிட் எல்லாம் கம்மி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்மி ஆயிருது, பாடியில இருக்கிற இன்சுலின் வந்து திருப்பியும் வேலை பார்க்க ஆரம்பிக்குது, அதனால அந்த செல்ஸ் அணுக்களுக்கு எல்லாம் திருப்பியும் பசிக்குது, அதனால இருக்கிற இன்சுலினை வச்சு திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதே வெயிட் லாஸ் சர்ஜரியோட எஃபெக்ட் நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மூலமா கண்டிப்பா வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இன்சுலின்ங்கிறது வந்து சும்மா ஒரு பேண்டைட் தான், அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. அடிப்படையான பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் எடுத்துக்கிறது வந்து குளிக்காம சென்ட் எடுத்துக்கிற மாதிரி. சூரிய வம்சம் ஆனந்தராஜுக்கு அப்புறம் மறிக்கொழுந்து வாச சென்ட் போடுற ஒரே ஆள் என் ஃப்ரெண்டு சரவணகுமார் தான். ஸோ நான் சொல்றது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. 1921 இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸை வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க, சாப்பாடே போட மாட்டாங்க. they will make them into starvation. நல்ல விரதம் இருக்க விடுவாங்க 2-3 நாள். ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க, இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா ஆரம்பிச்சோம் அப்படின்னா மானிட்டர் செட்டிங்ல ஈஸியா இதை கண்ட்ரோல் பண்ணி நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் கீழே போகவே போகாது. ஆக்சுவலி டான் மூவில வந்து சிவாங்கி சொல்ற மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து குளுக்கோஸ் லெவல லோ குளுக்கோஸுக்கு மேல ஹை குளுக்கோஸுக்கு கீழே கரெக்டா வச்சுக்கோ. அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, சன்ரைஸுக்கு மேல சன்செட்டுக்கு கீழே. டயபெட்டிஸ் அதாவது சுகர் ப்ராப்ளம் வந்து உணவு சம்பந்தப்பட்ட வியாதி, அது மருந்துனால கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாது. உணவு கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சன்ரைஸ் டு சன்செட், அதாவது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா வெறும் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு எக்கச்சக்க சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நிறைய சோஷியல் மீடியால வந்து நான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் a absolutely proven method. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு 12 hours ஈட்டிங் விண்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 steps to start intermittent fasting அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் few weeks வந்து உங்க ஃபிளக்சுவேட்டிங் குளுக்கோஸ் லெவல்ஸை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும்.
ஆனா இதே மெத்தடை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட இன்சுலின் டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உங்களோட ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அப்படின்னு எங்களோட நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த ட்ரஸ்ட்ல வந்து வயசான முதியவர்கள் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி கை கால் யூஸ் பண்ண முடியாதவங்க, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, இவங்களுக்கு 24/7 நர்சிங் சர்வீசஸ் வந்து ரெக்வயர் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஃப்ரீயா 24/7 நர்சிங் ஹோம் கேர் வந்து பண்றோம். அந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ப்ளீஸ் செக் இட் அவுட். நீங்க எப்படி வேணாலும் டொனேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பர்த்டேக்கு நீங்க ஏதாவது டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஹோல் நர்சிங் ஹோமுக்கும் லஞ்சுக்கு வந்து ஒரு 7000 ரூபாய் ஆகுது. நீங்க அதை வந்து டொனேட் பண்ணலாம். உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்து அவங்க இன்சுலின்ல இருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க வந்து பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்ட்டு உங்க டாக்டர் சொல்லி இருந்தாலோ கண்டிப்பா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டெக்னிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பயப்பட்டீங்க அப்படின்னா எதுனால பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க டாக்டர் கிட்டயும் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டயபெட்டிஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் an irreversible disease. Remember, one belly at a time. It is absolutely important. I'll see you in the next video. Bye bye.